டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் இந்தியாவின் நூல்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலத்தின் பெயர்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டை லேண்ட் ஆஃப் தமிழ்ஸ், தமிழரின் நிலம்னு சொல்லலாம், கோயில்களின் நிலம்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் குஜராத்தை வந்து லேண்ட் ஆஃப் லெஜண்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது நம்ம காந்தி, வல்லபாய் பட்டேல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க இல்லையா? ஓகே, அதனால் அப்புறம் ஜீவல் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. காரணம் பார்த்திங்கன்னா பாரம்பரியமிக்க அழகுமிக்க கட்டிடக்கலையில் வாய்ந்த கோயில்கள் காணப்படுறதுனால அணிகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஜீவல் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆஃப் குர்ஜர்ஸ்னு சொல்கிறாங்க குஜராத்தை. ஓகே, குர்ஜர் என்ன மக்கள் வாங்க வாழ்ந்ததுனால சொல்கிறாங்க அப்படி. அப்புறம் ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா டெசர்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா லேண்ட் ஆஃப் கிங்ஸ், ராஜபுத்திரன் நிலம். ஓகேவா? அப்புறம் மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் இந்தியா, மத்தியில் இருக்கிறனால அது வந்து இதயம், இந்தியாவின் இதயம் அழைக்கப்படுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று வந்து டைகர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அதாவது புலிகளின் மாநிலம். ஓகேவா? அதிகமான புலிகள் இருக்கிறனால அப்படி அழைக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.